ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஈஸியான உருளைக்கிழங்கு வறுவல் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள் அனைத்தையும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை மூடி போட்டு மூடி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிறகு இதில் 10 முதல் 15 பூண்டு பற்கள் சேர்த்து கொரகொரப்பாக அரைத்து கொள்ளவும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு நன்றாக வெடித்ததும் அதில் வேக வைத்து நறுக்கி வைத்துள்ள உருளைக்கிழங்கு 300 கிராம் சேர்த்து நன்றாக வதக்கவும். பிறகு மஞ்சள் தூள் 2 சிட்டிகை, தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இரண்டையும் சேர்த்து நன்றாக எண்ணெயில் பிரட்டி விடவும். பிறகு அரைத்து வைத்துள்ள மசாலாவையும் சேர்த்து நன்றாக எண்ணெயில் வதக்கி கறிவேப்பிலை சிறிதளவு, உப்பு 1 டீஸ்பூன், இரண்டையும் சேர்த்து நன்றாக எண்ணெயில் வதக்கி விடவும். பிறகு மூடி போட்டு மூடி மிதமான தீயில் 3 நிமிடம் வைக்கவும். கடைசியாக கொத்தமல்லி தழை சிறிதளவு சேர்த்து கலந்து இறக்கினால் சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் தயார். இதை சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாவற்றுடன் சேர்ந்து சாப்பிட சுவையாக இருக்கும்.